ringing, ding ding dong, ding ding dong. Morning bells are ringing, ding ding dong, ding ding dong. ஒரு கரண்ட் ஆஃப் ஆயிட்டாலே ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம்னும் போது என் லைஃபே நான் அப்படி தான் வந்து லீட் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரம் இடிச்சுப்பா, கையை கடிப்பா. அந்த முரட்டுத்தன்மை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ட்ரீட்மெண்ட்னால என்ன முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே சைட் பை சைடு ஒரு நார்மல் குழந்தைக்குள்ள டெவலப்மெண்ட் எல்லாம் என் குழந்தைக்கு இருக்கா, அது நிற்கணும், நடக்கணும். அப்புறமா ஏர்லி இன்டர்வென்ஷன் ட்ரைனிங் சைட் பை சைடு நம்ம கொடுத்துக்கலாம். தேசிய பார்வையற்றோர் சங்கம் நடத்துகிற ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் பார்வை குறைபாடுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அமைதியான ஆரோக்கியமான சூழல்ல சேவா சதனோட ஒத்துழைப்போட நடக்கிற இந்த மையத்துல தேர்ச்சி பெற்ற டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. 6 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்தாதான் அவங்களுக்கு மேக்சிமம் பயன் கிடைக்கும். இந்த பயிற்சிகளோட முக்கியமான நோக்கம் பார்வையில்லாத குழந்தைகளோட பிற புலன்களை கூர்மையாக்குதல். விஷுவல் ப்ராப்ளத்தினால ஸ்கூலுக்கு வந்து சேர்க்க முடியல. என்னால் டிகிரி வாங்கியிருந்தாலும் எனக்கு வந்து அந்த மோட் ஆஃப் எஜுகேட்டிங் மாடலிங் அந்த எதுவும் தெரியல எனக்கு. கண் பார்வை குறைவுள்ள குழந்தைகளுக்கு காது மற்றும் தோல் உணர்வு மிகவும் கூர்மையாக இருக்கும். அதை நாம் பயன்படுத்தி சின்ன வயதிலிருந்தே நாம் பயிற்சி கொடுத்தால் நார்மல் குழந்தை அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது காதால கேட்கறது, வாசனை பிடிக்கிறது, டேஸ்ட் பண்ணி பார்க்கறது, தொட்டு பார்த்து புரிஞ்சுக்கிறது, இப்படி பிற புலன்கள் மூலமாகவே மற்ற குழந்தைகள் அடையிற வளர்ச்சி படிகளை இவங்களும் அடைய இந்த சென்டர்ல பயிற்சி கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் சர்க்கிள் டைம் அப்படிங்கிற நேரத்துல டீச்சர் குழந்தைகளோட சுத்தி உட்கார்ந்துக்குவாங்க. அன்னைக்கு என்ன தேதி, கிழமை, வெதர் எப்படி இருக்குன்னு எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் சுகாதாரம் பத்தியும் அவங்க உடல் நலனை எப்படி பாத்துக்கணுங்கிறது பத்தியும் டீச்சர் சொல்லி தருவாங்க. குழந்தைகளை பேச விட்டு அவங்களோட எண்ணங்களையும் பகிர்ந்துக்க சொல்லுவாங்க. ஆங்கில மொழி எழுத்துக்களை ஃபோனெட்டிக் முறையில சரியா உச்சரிக்கவும் நம்பர்ஸ் பத்தி அவங்களுக்கு ஒரு புரிதல் வரவும் இந்த சர்க்கிள் டைம் உதவும். அடுத்து வர சென்டர் டைம்ல மாண்டசரி முறையில 3 விதமான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஃபைன் மோட்டார் எனப்படும் நுண் வேலைகள் செய்யற ஆக்டிவிட்டி, சென்சோரியல் எனப்படும் உணரும் பண்புகளை கூர்மையாக்குற ஆக்டிவிட்டி, அப்புறம் வெளியே போய் விளையாடுற அவுட்டோர்ஸ் ஆக்டிவிட்டின்னு ஒவ்வொரு குழந்தையும் 15 நிமிஷம் மாத்தி மாத்தி எல்லா ஆக்டிவிட்டிஸையும் செய்வாங்க. அடுத்து வர பீரியட்ல குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில பிரெயில் படிக்கும் பயிற்சி, கணக்கு, காம்ப்ரிஹென்ஷன், அப்புறம் சொல் அகராதி வளருவதற்கான பயிற்சி போன்றவை அளிக்கப்படுது. இதுல பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நீ இதை படி, நீ அதை பண்ணு, பிரெயில் முடியும், ஐயோ இந்த ஆக்டிவிட்டி முடியும், அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு விளையாட்டு தான். இப்போ நீயும் நானும் விளையாட போகிறோம், இப்போ அம்மாவும் குழந்தையும் விளையாட போகுது. அந்த மாதிரி ப்ளேவே மெத்தடில் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கற்றுக் கொடுக்கும். லேர்னிங் மட்டும் கற்றுக்காம சில டிசிப்ளினும் கற்றுக்குறாங்க. இப்போ வந்து எஸ்கியூஸ் மீ மேம், நான் ஷல் ட்ரிங்க் வாட்டர் மேம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்குள்ளேயே வந்து சொல்லுவாங்க, மிஸ் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவங்க கெஸ்ட்டில் இருக்கும்போது அதை சொல்லும் பொழுது அவங்க வந்து பெருமைப்படுறாங்க. இண்டிபெண்ட்டாக அவளே மூவ் பண்ணி போகிறது, நடக்கிறது, அவள் பேசுறது, சவுண்டு எஃபெக்ட் கேட்டு அவளே போகிறா. உள்ளே வரும்போது எஸ்கியூஸ் கேட்குறது, தேங்க்யூ, அந்த மாதிரி சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி வாக் பண்ணால் எதனா ஒரு வண்டி வந்ததுன்னா நம்ம மூவ் பண்ணணும் சைடில். இப்போ வந்து அவள் ஒவ்வொன்றா பண்ண வந்து பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம், வேற எதனா கற்றுக் கொடுப்பாங்க மிஸ்ஸு. ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட இன்னைக்கு என்ன கற்றுட்டு இருப்பாளோ, மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு ஒரு ஃபீலிங் வரும். ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை ஈஸியாக சீக்கிரமாக கிராஸ் பண்ணும் அப்படின்னா 6 monthsல அச்சீவ் பண்ணி ரெகுலர் ஸ்கூல் அனுப்பிச்சிருவோம். டீச்சர் ஒவ்வொரு குழந்தையா சொல்லி கொடுக்கவும் டர்ன் எடுத்துப்பாங்க. கிரியேட்டிவ் மூவ்மெண்ட்ங்கிற வகுப்புல குழந்தைகள் பாதுகாப்பா எப்படி விளைய வரணுங்கிறதுக்கான பயிற்சி வெவ்வேறு விளையாட்டுகள் மூலமாகவும் இசை, நாட்டியம் மூலமாகவும் சொல்லிக் கொடுக்கப்படுது. அடுத்து கதை சொல்லும் நேரம். கதையை கேட்கறது மட்டுமில்லாம அதை பத்தி குழந்தைகள் விவாதிக்கவும் செய்வாங்க. குழந்தைகளே கதைகளை எட்டு கட்டுவதும் உண்டு. கடைசியா வர கிளாஸ் டீச்சர் டைம்ல டீச்சர் ஒவ்வொரு குழந்தையையும் பேரண்ட்டையும் தனித்தனியா சந்திச்சு அன்றைய நிகழ்வுகள் பற்றியும் வீட்டுக்கு போய் அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய பயிற்சிகள் பற்றியும்
டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு கண் டாக்டராக சொல்கிறேன், நாங்கள் வந்து கண் வைத்தியம் பண்ணத்தான் முடியுமே ஒழிய மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியாது. நான் என்னென்ன கஷ்டத்தெல்லாம் சந்தித்தேன் மியூசிக் கற்றுக்கும் போது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு குழந்தைங்க இன்னொரு பேரண்ட் கிட்ட போவாங்க, இன்னொரு பேரண்ட் வந்து இன்னொரு குழந்தைய வச்சுப்பாங்க. நம்ம குழந்தைய ஒண்டி செல்ஃபிஷாக பார்க்காம மற்ற குழந்தைங்களும் எதனா நம்ம தப்பு செஞ்சாலும் இது தப்பு இது கரெக்டுன்னு கரெக்டாக இட்டுட்டு போகிறாங்க. அவங்கள மடியிலலாம் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால அவங்க அப்பாட்ட இருக்கிற ஃபீலிங்ஸு இல்லை அவங்க அண்ணா கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸு அப்படி அவங்களுக்கு வந்து வந்துடுது. நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் நடத்துகிற இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டருக்கு வரது மூலம் பார்வை குறைபாடுடைய குழந்தைகள் ஓரளவு நன்றாகவே தற்சார்புடையவங்களா உருவாகிறாங்க. அவங்க செல்ஃப் ரிலையண்டா இருக்கிறதுனால அவங்களுடைய தன்னம்பிக்கையும் பெருகுது. உரிய பருவத்துல அவங்க மற்ற குழந்தைகளைப் போலவே சாதாரண ஸ்கூல்ல சேரவும் இந்த மையம் உதவுது. இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள் ஒண்டி நார்மலில் படிக்கிறாளே, இவ ஒண்டி பிளைண்ட் ஸ்கூலில் தனியாக போனால் இப்படியாவதேன்னு நினச்சிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு விஷன் எந்த அளவுக்கு இருக்குது, லெட்டர்ஸ் கூட இந்த சைஸ் போட்டால் தெரியும் அப்படின்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் இங்கே அந்த 10 கொஸ்டின் சொல்லிட்டு மெடல் வாங்கணும்னு தெரிஞ்சுது நம்ம எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தமாரி நிறைய தெரியாதவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது நார்மல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கா என் பொண்ணு. எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இனிமேலும் நேரம் கடத்தாம உங்களுடைய குழந்தைக்கோ இல்ல நண்பர் உறவினரோட குழந்தைக்கோ கண் பார்வை குறைபாடுகள் இருந்ததுன்னா அவங்கள உடனே தேசிய பார்வையற்றோர் சங்கம் நடத்துற இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க.